எல்லாருக்கும் வணக்கம். எங்க ஊரு சூப்பர். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டு. 4 பாட்டுமே சூப்பரா இருந்துச்சு. நன்றி. ஸ்க்ரீனில் காட்டின 4 பாட்டுமே சூப்பராக இருந்துச்சு. அது லவ் சாங்காக இருந்தாலும் சரி, அந்த ஹெட்டிங்கு தெரிஞ்ச காதலிங்க அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் எங்கள் ஊரில் இதான் ஃபஸ்ட் டைம் படம் எடுக்கிறது. இந்த மாதிரி நிறைய படம் வரணும், நல்லா வெற்றியாகணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். உலகத்திலேயே சிறந்தது அன்பு, அதுவும் தாய் அன்பு. இந்த அன்புங்கிற வார்த்தையை கேட்டாலே எல்லாருக்குமே அமைதி கிடைக்கும். இந்த அன்பை கொடுத்து பாருங்க, எல்லாருக்கும் அமைதி கிடைக்கும். இந்த அன்பை வாங்கி பாருங்க, எல்லாருக்குமே அமைதி கிடைக்கும். தாய் அன்புக்கு ஈடு இணையானது எதுவுமே இல்லைங்க உலகத்தில். நீ கோடி கோடியாக சம்பாரி, பணம் வை, எல்லாமே சுகர் இருந்தால் என்ன செய்ய போகிற? பிரயோஜனமே இல்லையே. அப்படி என்னை இந்த நிலைமைக்கு உயர்வதற்கு காரணமாக இருந்த தாய் அன்பு கொண்ட என் உடன் பிறக்காத என்னோட அண்ணன் பேச்சியம்மன் KS சுப்புராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். என்னை சுற்றி பல கோடி இருக்குங்க. சும்மா சொல்ல, உண்மையாக சொல்கிறேன். என்னை சுற்றி பல கோடிக்கணக்கான பணங்களை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. ஆனால் என்கிட்ட பணம் இல்லை. ஆனால் படம் எடுக்கணும், படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணணும். நான் எங்கெங்கேயும் அலையிறேன், என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், ஒன்றும் ஆகலை. சரி, கையில் இருக்கிறத வச்சு ஆரம்பம். எண்ணி துணிக கர்மம், துணித்தவன் என்போம் என்பது இழுக்கு என்ன மாதிரி ஆரம்பிச்சிட்டேன். என்கிட்ட கையில் இருந்ததே கம்மி தான், ஒரு படத்தை முடிக்க முடியாது. ஆரம்பிச்சிட்டேன். அப்படி ஆரம்பித்து போயிட்டு இருக்கும்போது எனக்கு கவலையே படாதீங்க, நான் இருக்கேன் அப்படின்னு எனக்கு கை கொடுக்க வந்தார் எனது அரிய நண்பர், இந்த படத்தின் ஃபைனான்சியர் திரு குண்டுமணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த கூட்டத்தில் இருக்கிற முடிவரன் பட்டினத்தை சேர்ந்த தாய்மார், சகோதரிகள், நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை இங்கே சொல்லணும்னு நான் ரொம்ப அன்போடு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். எங்க ஊரு சூப்பர். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டு. 4 பாட்டுமே சூப்பரா இருந்துச்சு. நன்றி. ஸ்க்ரீனில் காட்டின 4 பாட்டுமே சூப்பராக இருந்துச்சு. அது லவ் சாங்காக இருந்தாலும் சரி, அந்த ஹெட்டிங்கு தெரிஞ்ச காதலிங்க அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் எங்கள் ஊரில் இதான் ஃபஸ்ட் டைம் படம் எடுக்கிறது. இந்த மாதிரி நிறைய படம் வரணும், நல்லா வெற்றியாகணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் என்கிட்ட ஃபஸ்ட்டு சார் காட்டினிருந்தார். அப்போது அந்த லிரிக்ஸ் பார்த்தே நான் சொன்னேன் பாட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. மியூசிக் போடுறதுக்கு முந்தையே சொல்லிட்டேன் நான், பாட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. எனக்கு இப்போ பார்த்த பிறகு 4 பாட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு என்ன சொல்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோந்தான். அவர் இவ்வளோ தூரம் உழைப்பு போட்டிருக்கிறாரு, அதுக்கு வெற்றி பெற அவருக்கு வாழ்த்துக்கள். அதாவது நம்ம தயாரிப்பாளர் என்ன சொன்னாங்கன்னா, பொதுவாக ஒரு திரைப்பட பாடல் ஒரு பெரிய திரையரங்குகள்லையோ அல்லது ஒரு பெரிய மஹால்லையோ அல்லது ஒரு அரங்கத்துலேயோ எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதை லான்ச் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ இந்த படத்தினுடைய பாடல் காட்சிகள் நம்ம கிராமத்தில், அதாவது நம்ம எழில் குஞ்சும் கடற்கரை கிராமத்தில் அவங்கள அதை வெளியீடு பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மேலும் இந்த பாடல் காட்சிகள் நம்ம ஹீரோயின் ரொம்ப பண்ணியிருந்தாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க. நம்ம ஹீரோயினும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்போ நம்ம டைரக்டர் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னு சொன்னால் நம்ம மக்களை பற்றி சொன்னாங்க, நம்ம மக்களுடைய அன்பு, நம்ம மக்களுடைய பாசம் எல்லாத்தையும் தெளிவாக சொன்னாங்க. அது மாதிரி இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த விழா சென்னையில் வைக்கலாம்னு நான் சொல்லியிருந்தேன். இல்லை, இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் அங்கே ஷூட்டிங் நடந்த இடத்துல அந்த கிராமத்தில் நான் ஒரு ஆடியோ லான்ச் பண்ணணும். அவர் ஒரு பிடிவாதமாக தான் இருந்தார். நான் இந்த மாதிரிலாம் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணால் எல்லா கிராமத்துலேயும் உண்மையில் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு விழா நடந்ததே நான் பார்த்ததில்லை. ஏன்னா இது மாதிரி ஒரு அருமையாக ஒரு பீச் ஓரத்தில்
இந்த முடிவீரனப்பட்டினம் இந்த முருகன் அருளால் இங்கே ஆடியோ லான்ச் பண்ணியிருக்காருன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நண்பர்களுக்கு சொல்லும்போது உண்மையிலே மதுரையிலேருந்து என்னுடைய நண்பர் சிவகுமார் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. உண்மையிலே ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. இதுக்கெல்லாம் உண்மையிலே ஒரே ஒரு என் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னை பெற்றெடுத்த தாய் சிஎம் பாப்பம்மாள் அவங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான இந்த மேடையில் நிற்கிறதுக்கு காரணமே என்னை பெற்றெடுத்த தாய் தான். அவங்களுக்கு முதற்கண் வணக்கம். இங்கே இந்த ஊர் கிராமத்து மக்கள் உண்மையிலே சொல்கிறேன் எவ்வளோ ஒரு உற்சாகமாக இந்த ஆடியோ லான்ச் பண்ணி உண்மையிலே ஒவ்வொருத்தருடைய அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, இந்த பாட்டு பிடிச்சிருக்கு, அந்த டைரக்டர் வந்து உண்மையிலே நல்ல ஒரு பிளான் பண்ணி இந்த ஆடியோ லான்ச்சை மிக சிறப்பான முறையில் பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை இந்த படத்துக்கு தெரிஞ்சா காதலிங்க இந்த படத்துக்கு என்னை அறிமுகப்படுத்தியவர் வந்து சந்துரு சார், கோல்டு சந்துரு கேமராமேன். அவர் தான் என்னை இயக்குனர்கிட்ட என்னை அறிமுகப்படுத்தினார். ஆல்ரெடி நான் வந்து முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு படம் அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஈரோடு சவுந்தர் சார் படம் ஐயா உள்ளேனையா அந்த படத்துக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது மகேந்திரன் நல்லா பண்ணுவார் மியூசிக்கு நான் சொல்லிட்டு அறிமுகப்படுத்தியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே இந்த சினிமாவில் வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த நட்புன்றது உண்மையிலே எல்லாமே அந்த வெற்றி என்ற ஒரு இது வரும்போது எல்லாமே மறைஞ்சு போகுதுங்க. அதுதான் இந்த சினிமா உள்ள உண்மையிலே ரொம்ப நான் நிறைய படங்கள் வேலை பார்த்துருக்கேன். பாகுபலி மியூசிக் டைரக்டர்கிட்ட ஃபஸ்ட்டு நான் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் ராஜ்கோட்டி அந்த மியூசிக் டைரக்டர்கிட்ட நான் குறைஞ்சது ஒரு 300 படம் 250 படத்துக்கு மேலே அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். அதனுடைய அனுபவம் தான் இந்த பாட்டு எல்லாமே நான் இந்த இசையமைச்சதுக்கு காரணமே. என்னென்னா இயக்குனர் வந்து ஃபோன் பண்ணி பேசும்போதே மகேந்திரன் நான் வந்து ஒரு பாரதி ராஜா மாதிரி ஒரு நல்ல அழகான ஒரு படத்தை எடுக்கிறேன், நீங்கள் வந்து இளையராஜா மாதிரி ஒரு மியூசிக் பண்ணணும்போது எனக்கு உண்மையிலே சொல்கிறேன் எனக்கு அப்படியே என்னடா இது அவ்வளோ பெரிய ஜாம்பவான் இளையராஜா சார் வந்து உண்மையிலே அவர் வந்து பெரிய கம்போசர், பெரிய ஜீனியர்ஸ். அவர்கிட்டலாம் நல்லா ஒன்றுமே கிடையாது. என்னுடைய அனுபவத்தில் நான் மியூசிக் பண்ணியிருக்கேன். ஏதோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிக்கலையானே எனக்கு உண்மையிலே ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உண்மையிலே நல்ல அழகான ஒரு மெலோடி. டைரக்டர் என்ன சொன்னார்னா எனக்கு ஹாலிவுட் மூவி மாதிரி அந்த புல்லாங்குழல் அந்த மியூசிக் இது மாதிரி தான் வேணும், பண்ணுவீங்களா நீங்கள்? உண்மையில் சொல்கிறேன் அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரே ஃபஸ்ட்டு அவர் கதை சொல்லி ஒரு டியூன் போட்ட உடனே எனக்கு பிடிச்சிருந்தது பண்ணலான்னு சொல்லிட்டார். அந்த மாதிரி எனக்கு உண்மையிலே சொல்கிற ஒரு அருமையான டைரக்டர். அவரோட இன்னும் நிறைய படங்கள் நான் அவரோட சேர்ந்து ட்ராவல் பண்ணணும். 2 பேருக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் உண்மையில் சொல்கிறேன் அவர் சொல்கிறது ஏங்க போங்க சத்தம் போட்டு இது பண்ணுவார், நானும் வந்து சார் போங்க சார்ன்னு போயிடுவேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அவர் மறுபடியும் வாங்க நாளைக்கு இதுக்கு போகலாம், டப்பிங் நடந்துகிட்ருக்கு, பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணணும், ஒவ்வொரு சீன் பார்த்து பேக்ரவுண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஐடியாலாம் கொடுத்து உண்மையிலே சொல்கிறேன் இந்த படத்துக்கு பின்னணி இசை இளையராஜா சார் அந்த சாயலில் நான் அழகான அவர் ஃபீல் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணியிருக்கு. உண்மையிலே ஒவ்வொரு சீனுக்கும் உண்மையிலே அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் அந்த கிளைமேக்ஸுக்கு அந்த மியூசிக் டைரக்டர் என்ன கேட்டாரோ அதே மாதிரி நான் பண்ணி கொடுத்தேன். அது உண்மையிலே எனக்கு இப்போது இந்த ஸ்டேஜில் நின்று பேசும்போதே என்னடா நம்ம பண்ண கூட இந்த மியூசிக்கு இவ்வளோ அழகாக இருக்கடா ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. உண்மையிலே கியூப்பில் போய் ஷோ பார்த்தோம். அது பார்க்கும்போது அந்த மியூசிக்கு நண்பர் கூட இங்கேருந்து வந்திருந்தாங்க எல்லாருமே. நண்பர் அவர் பேர் தெரியல, அவர் சார் எல்லாமே வந்திருந்தாங்க. பார்க்கும்போது அந்த மியூசிக்கெல்லாம் வந்து உண்மையில் சொல்கிறேன் எனக்கு நான் பண்ண படத்துலேயே உண்மையிலே 6 படம் பண்ணியிருக்கேன். ஆண்டவன் முருகன் அருளால் உண்மையிலே இந்த 6வது படத்துக்கு இங்கே வந்து நான் வந்து இங்கே நின்று பேசும்போது அந்த கடவுள் எனக்கு கொடுத்த வரம் தான். எனக்கு உண்மையில் சொல்கிறேன் அவர் எப்போவுமே இந்த வருஷம் 1ஆம் தேதியிலேருந்து கண்டினியூவாக நான் முருகரை வேண்டுவேன். அந்த முருகர் கோயிலே இந்த ஆடியோ லான்ச் என்னுடைய 4 பாடல்கள் நீங்கள் எல்லாருமே கேட்டு உண்மையிலே சொல்கிறேன் எனக்கு இன்னும் நல்ல அந்த இயக்குனரோடு சேர்ந்து இன்னும் ட்ராவல் பண்ண நல்ல படங்கள் வரணும். இதை விட இன்னும் டைரக்டருக்கு என்னென்ன தேவை ஹாலிவுட் மாதிரி மியூசிக் கேட்குறாரு அந்த ஸ்டைலில் கூட பண்ணி கொடுக்கணுன்ற ஒரு விருப்பம் எனக்கு உண்மையிலே சொல்ல இதுக்கு மேலே என்ன பேசுகிறதுன்னு தெரியல. உண்மையிலே சொல்ல நல்ல வரிகள் அந்த கேமராமேன் சார் உண்மையிலே நல்லா அழகாக எடுத்திருக்காரு. அதே மாதிரி இயக்குனர் டான்ஸ் மாஸ்டர் நல்லா டான்ஸ் கொரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே எங்களுக்கு குருநாதர் மாதிரி எனக்கு இயக்குனர் அந்த இயக்குனர் கஜேந்திரன் சார் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த மாதிரி ஒரு விழாவும் இந்த மாதிரி சாங்ஸும் எனக்கு கிடைச்சிருக்காது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. உண்மையில் சொல்கிறேன் எல்லோருக்கும் கோடான கோடி நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம். முடிவீரன்பட்டினம்
பொதுமக்களுக்கும் நமது கஜேந்திரன் சார் இயக்குனர் சார் அவர்களுக்கும் கோல்டு சங்கர் ஒளிப்பதிவாளர் அவர்களுக்கும் இந்த பாலசுப்ரமணியன் தெய்வத்துக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை பாட்டுடைய இதை பார்த்துருப்பீர்கள். ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் கஜேந்திர இயக்குனர் சார் அவர் கொடுத்துருக்காரு. ஆனால் என் மனதிலே வந்து இந்த பாட்டை நானே ஏற்கனவே பாட்டை நானே எடுத்திருக்கேன். ஆனால் இருந்தாலும் இதை விட எனக்கு இந்த பாட்டு வந்து எனக்கு ஒரு மனதிலே பதிக்கப்பட்டது. அந்த அளவுக்கு இசையமைப்பாளர் இந்த பாட்டை கொடுத்துருக்காரு. மியூசிக்கு அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்கிறது. ஆனால் என்னுடைய படத்துக்கு மியூசிக் கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் இளையராஜாட்ட ஒர்க் பண்ணவர் தான் விஜய் பிரபுன்னு சொல்லி அதை விட மெய்மறந்து இவர் இசை அமைத்திருக்கிறார். அவருக்கு நான் நன்றியை சொல்ல வேண்டும். அதை விட இந்த படத்தில் உள்ள கதைக்கும் அதுக்கான சுச்சுவேஷன் என்ன மாதிரி கொடுக்கணும் அப்படின்றத சாங்கில் அதை கொடுத்துருக்காரு. ஆனால் படத்தில் கதையில் பார்த்தா தான் எந்த இதுக்கு எப்படி கொடுத்துருக்காருன்றதை வந்து மக்கள் மத்தியில் இடம் பிடிக்கும். ஆனால் இது வரைக்கும் இந்த பாட்டை கேட்டதில் 4 சாங்குமே எனக்கு அற்புதமாக இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்று நான் விரும்பி கேட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். முதல்ல வந்து எல்லாருக்கும் நன்றி. எனக்கு வந்து அவ்வளோ தமிழ் பேச தெரியாது. எனக்கு தமிழ் வந்து கற்றுக் கொடுத்ததே கஜேந்திர சார் தான். எப்படின்னா நான் வந்து பேசிக்கலி கேரளா தான். அப்போது இதில் வந்து ஆடிஷன் முடிஞ்ச பிறகு இவர் மைண்டில் செலக்ட் பண்ணி ஆனால் என்கிட்ட சொல்லலை. அப்புறம் திரும்பி ஊருக்கு போய் 1 மாதம் கழித்து அவர் ஃபோன் பண்ணார். கிரண், நீங்கள் இங்கே வரணும், உங்களுக்கு தமிழ் தெரியாது, முதல்ல தமிழ் கற்றுக்கணும், அப்புறம் வந்து நம்ம தமிழ் கல்ச்சர் நல்லா படிக்கணும், அப்படி இருந்தால் உங்களுக்கு சான்ஸ் தரேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணார். இப்போ நான் வந்து இங்கே ஆண்டிவெட்டியில் வந்து ஒரு ரூம் போட்டு ஒரு 6 மாதம் 8 மாதம் அங்கே தான் படுத்து கிடந்தேன். அங்கே இருந்து இந்த மாதிரி இல்லை, இன்னும் கொஞ்சம் குண்டாக இருந்தார். அவர் வந்த சாப்பாடு தரல, வெயில் எல்லாம் ஓட விட்டு அடித்து அப்படியே ஓட விட்டு கடலெல்லாம் மாற்றி ஒரு 10 கிலோ வெயிட்டை கம்மி பண்ணி இப்போ ஏற்கனவே என்ன உருவாக்கிட்டு இவர். அப்புறம் ஆக்டிங்கும் வந்து இவர் தான் சொல்லி கொடுத்தாரு. அது லொக்கேஷன் இங்கே எல்லாம் கொஞ்சம் தெரியும், இந்த ஆளே இல்லை, இவர் இப்படியே இல்லை. அங்கே ஷூட்டிங் லொக்கேஷனு போய் என்ன பண்ணாலும் அவர் இன்னும் வேணும் தான் சொல்லிட்டு சொன்னேன்ல, சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதவரை. அப்புறம் அப்படி அடித்து விரட்டி எனக்குள்ள ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கு என்று எனக்கு தெரிய வச்சார் இவர் முதல்ல. அப்புறம் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். கேமராமேன் சார் அவர் தான் 1 டேக்கு 2 டேக்கு 3 டேக்கு அப்படி போயிட்டே இருக்கும். இவர் 10 டேக்கு போனாலும் அது முதல் டேக்கு போன மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கேட்ச் பண்ணி செட் பண்ணி விடுவாங்க. அப்புறம் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அன்னைக்கு இவர் அவ்வளோ திரட்டினது அவ்வளோ சொன்னது எல்லாம் எங்களுக்காகன்னு நல்லா புரியுது. எதுக்காகன்னு இப்போ இது பார்க்கும்போது தான் நாங்கள் இங்கே என்ன பண்ணுறோம், என்ன தான் பண்ணேன்னு இப்போ தான் தெரியுது. ஃப்ரேமில் பார்க்கும்போது நல்லா நம்ப முடியலை, அந்த அளவுக்கு வந்திருக்கு. அப்புறம் கேமராமேன் சார், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறாங்க. அசிஸ்டன்ட் சார், மேக்கப் மேன் ஷினோஜ் மானந்தவாடி எப்போவுமே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஓகே. அப்புறம் டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நல்லா, கண்ணன் சார், யாராவது விட்டு போனால் மன்னிச்சிடுங்க. சரி, வணக்கம். எல்லோரும் சொன்ன மாதிரி முதல்ல நம்ம சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அதே மாதிரி நான் இங்கே வர்றதுக்கான காரணமாக இருந்தால் கிரீஷ் என்ற ஒருத்தர் இருந்தாங்க, அவர் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு நான் முதல்ல நன்றி சொல்லுறேன். ஏன்னா அவங்க வந்ததுனால தான் நான் இங்கே வந்தேன். அவர் மூலியமாக தான் நான் சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். நானும் இதே மாதிரி தான் ஆடிஷன் மூலியமாக தான் நான் இங்கே வந்தேன். அதுக்கப்புறம் அவரு கூட நாங்கள் கொஞ்சம் பேர் ஒரு 3 மாதம் நினைக்கிறேன் கொஞ்சம் இந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருந்தோம், ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் பண்ணி, அப்புறம் இதை இப்படி பண்ணோம், இதை அப்படி பண்ணடா, இது இன்னும் கொஞ்சம் வரணும்டா அப்படின்லாம் சொல்லிவிட்டு, அதாவது ஒரு சர்க்கஸ் நடந்தால் அதுக்குள்ளே ஒரு சிங்கம் இல்லைன்னா புலி, இந்த குதிரை, யானைலாம் இருக்கும். அதோட எல்லாத்துக்குமே செப்பரேட்டான ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த எல்லா கேரக்டரையும் அந்த மக்கள் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி ஒரு கையில் குச்சியை வச்சுக்கிட்டு
மக்கள் முன்னாடி கரெக்டாக வந்து செஞ்சு கொடுக்குற ஒருத்தர் ஒரு மாஸ்டர் இருப்பார். அதே மாதிரி நாங்கள் எல்லாமே செப்பரேட்டான ஒரு கேரக்டரானவர். நடிப்பை வந்து கொஞ்சம் தெரியாமையோ இல்லை வந்து இது இங்கே கம்மியாக இருக்குடா இல்லை இதை கொஞ்சம் இப்படி பண்ணோன்னா அந்த மாஸ்டர் எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுவார். அது எல்லாம் எங்களுக்குள்ளே இருந்த நிறைய விஷயங்களை கொண்டு வந்து இந்த மாதிரி தெரியல வந்து காமிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது எங்கள் சார் தான். அதே மாதிரி நாங்கள் இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக சரி இவங்க டேக் எவ்வளோ வேணால் போட்டோம் பரவாயில்ல நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரா முன்னாடி நிதானமாக இருந்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க எங்கள் சாரு சந்துரு சாரு. அதே அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. அப்புறம் அடுத்த சீன் என்ன அப்படின்னா கூட இது இப்படி பண்ணலாம்டா கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் ஹியூமராக ஏதாவது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சப்போர்ட்டிவ் வந்த எங்கள் ஏடி சார் அவரும் பெரிய ஒரு நன்றி. அப்புறம் நம்ம மகேந்திர சார் நான் மியூசிக் கேட்ட ஃபஸ்ட்டு அன்றைக்கே சொன்னேன் சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அதோட சாம்பிள் கேட்ட உடனே சொல்லிட்டேன் சார் இது பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது யார் சார் பாடுங்க அப்படின்னு. ஏடா இது கொஞ்சம் ரீமிக்ஸ் இன்னும் நல்லாயிருக்கும் இதை நம்ம ஆடியோ லாஞ்சில் கேட்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும் சொன்னேன். நான் ஃபஸ்ட்டு அப்போ சொன்ன அதே வார்த்தை தான் சார் ரொம்ப சூப்பராக இருக்குது சார் 4 பாட்டுமே. பர்சனலாக எனக்கு நான் ரொம்ப பாடிட்டு இருந்த பாட்டு அது அந்த A to Zல அந்த சரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம 4 சாங்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் எங்கள் ஊருக்காரங்கெல்லாம் ரொம்ப போட்டு காட்டினேன். என் ஃப்ரெண்ட்ஸு ஆல்மோஸ்ட் அவங்க கேட்டாங்க ஏடா யாரா டைரக்டர் அப்படின்னாங்க. சின்ன பையனா இல்லை எவ்வளோ வயசு அப்படின்னு கேட்டாங்க. ஏன்டா வயசு 6 இருந்தானே 60 இருந்தானே ஏஜ் நம்பர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னேன். படம் முடியும் போது நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே வந்து யாரெல்லாம் இருக்காங்க தெரில. எங்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் மைக்கேல் சார் நிறைய பேர் விட்டு எனக்கு தெரியாது. ஸோ இருந்தாலும் எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்கிறேன். எங்கள் கூட இவ்வளோ நாள் ஒரு ஃபேமிலியாக சப்போர்ட்டிவாக இருந்து இந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்த எல்லாருக்குமே பெரிய நன்றி. இன்னும் இதை வந்து திரையில் வரும்போது எல்லோரும் சப்போர்ட்டிவாக இருந்து எங்களை வந்து இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு எல்லோரும் சப்போர்ட்டிவாக இருக்கணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எனக்கு என்னை வந்து பிடிக்கல சாருக்கு. ஆடிஷன் அட்டன் பண்ணால் அதுவும் ஒழுங்காக இல்லைன்ட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் வீட்டுக்கு வந்துட்டு வீடியோ எடுத்து சாருக்கு அனுப்பின பிறகு தான் வந்து சாருக்கு அது பிடிச்சி என்னை ஒரு கேரக்டர் பண்ண வச்சாங்க. சாருக்கு ரொம்ப நன்றி. இங்கே இருந்த கேமராமேன் சார், மியூசிக் டைரக்டர் சார், டான்ஸ் மாஸ்டர் எல்லாருக்குமே ஆக்டர்ஸ் எல்லாம் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. மூவி ப்ரிவ்யூ ஷோ பார்த்தேன். இந்த படம் நல்ல சக்ஸஸ் ஆக வாழ்த்துக்கள். நன்றி. எனக்கு என்ன சொல்கிறது தெரியல. நான் வந்து கேரளா. ஸோ கஜேந்திரன் சாருக்கு தான் முதல் நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த கேரக்டர் நம்பி எனக்கு கொடுத்ததுக்கு. அது மாதிரி மைக்கேல் சார், அவங்க ஒய்ஃபு, இங்கே இருக்கிற எல்லாவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ நீங்கள் எல்லோரும் படம் பார்க்கணும். உங்களோட படம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லி பார்க்க சொல்லணும். அது மாதிரி இந்த படத்தில் என்னை கொண்டு வந்தது கிரீஷ் சார், பேபி ஆண்டி, പിന്നെ നമ്മുടെ ഷിനോജ് മാനന്തവാടി സോറി. ഭയങ്കര കോമഡിയാണ്. മലയാളം അറിയോ? അറിയില്ല അല്ലേ? ஓகே, எல்லோரும் பார்க்கணும். சரி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல எல்லாரும் சொன்ன மாதிரி எனக்கு மலையாளம், நான் வந்து மலையாளி. ஸோ தமிழ் கொஞ்சம் கஷ்டமாக தான் பேசிகிட்டு இருக்கோம். கஜேந்திரன் சார் தான், நம்ம டைரக்டர் தான் இந்த அளவுக்கு தமிழ் சொல்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாச்சும் தப்பாக சொல்கிறேன்னா மன்னிச்சிருங்க. அப்போது முதல்ல வந்து எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களெல்லாம் பார்க்க முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அன்றைக்கி ஷூட் டைமில் கொஞ்சம் பேர் பார்த்துருந்தேன். ஸோ எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்கிறது கஜேந்திரன் சார் தான். இவ்வளோ பெரிய கேரக்டர் என்னை நம்பி கொடுத்துருக்காங்க. இந்த நம்பிக்கை வந்து அவருக்கு மட்டும்தான் என் மேலே இருக்குது. எனக்கு கூட என் மேலே இல்லை அந்த அளவுக்கு நம்பிக்கை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த இது கொடுத்ததுக்கு. முதல்ல ஆடிஷன் வந்தப்போ கூட எல்லோரும் சொன்ன மாதிரி தான், ஆடிஷன் வந்ததுக்கப்புறம் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், கண்டிப்பாக என்னை சூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி. நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருக்குது எனக்கு. அதை கூட அவங்க என்னோட பாசிட்டிவ் ஒரு ஸ்ட்ரென்த்தாக காட்டினது அவங்க தான். ஸோ அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் சொன்ன மாதிரி அவங்க கண்டிப்பாக ஒரு டேக்கு 2 டேக்கில் சாட்டிஸ்ஃபை ஆகவே மாட்டாங்க. இங்கே வந்து எல்லோரும் அதான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதான் உண்மை. ஆனால் எங்களை இந்த வீடியோ பார்க்கும்போது, அந்த சாங் பார்க்கும்போது தான் தெரியுது எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆக்டிங் எபிலிட்டி வந்து அவங்க தான் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த இதில் ஆக்ட் பண்ண எல்லாருக்கும் வந்து
அவங்க கண்டிப்பாக ரொம்ப ட்ரை பண்ணாலும் இவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்குது. அது எங்கள் வீக்னஸ் தான். ஸோ கரெக்டாக அவங்க இந்த மூவியில் நம்ம இந்த ஆக்டிங் எவ்வளோ இருக்குது அதை அவங்க கரெக்டாக எடுத்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் தேட். அப்புறம் இதில் வந்து நம்ம சந்துரு சார் டிஓபி சார் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை இந்த ஷூட்டு ரொம்ப கஷ்டப்பட்டார். எவ்வளோ டேக் போனாலும் சரி பரவாயில்ல எடுங்க, ஃபஸ்ட்டு டேக் மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பண்ணுவாங்க. அதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். அப்புறம் இந்த படத்தில் என்னை அறிமுகப்படுத்தின டைரக்டர் சாருக்கு அறிமுகப்படுத்தின கிரீஷ் சார், அப்புறம் பேபி ஆண்டி, அவங்க இன்றைக்கி இங்கே வரல. ஆனால் இந்த மொமெண்ட்டில் நான் அவங்களுக்கும் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அப்புறம் இதில் வந்து மைக்கேல் சார், அவங்க கூட கொஞ்சம் நடிக்க முடிஞ்சது ரொம்ப சந்தோஷம். உங்கள் கூட ஸ்க்ரீன் டைம் பண்ணதில் அது ரொம்ப சந்தோஷம். அவங்க ஒய்ஃப் மேம், தேங்க்யூ மேம், உங்கள் இங்கே வந்ததுக்கும் உங்கள் ஹெல்ப்புக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த 4 சாங்கோடையும் மியூசிக் டைரக்டர் சார் மகேந்திரன் சார், ரொம்ப சந்தோஷம். இந்த பாட்டு கேட்கும்போது இந்த ஃபஸ்ட்டு சாங் வேறு கடவுள் நடிகை சாங் வந்து அது கேட்டப்போ சத்தியமாக இது என்னால் பண்ண முடியுமா அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் அது வந்து கஜேந்திர சார் சூப்பராக அது சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த அது. ஆனால் இந்த 4 சாங்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த ஒரு சாங்க்காக. அப்புறம் கண்ணன் சார், உங்கள் இதிலும் நல்ல ரொம்ப நன்றி. உங்கள் கூட அந்த டீ ஸ்டாலில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே. அப்புறம் ஆண்டனி சார், உங்கள் இந்த கிராமத்தில் கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்ததுக்கும் எங்கள் ஃபுல் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப சந்தோஷம். உங்கள் பொண்ணு சாய் பல்லவி மேம், சாய் பல்லவி ஆனால் தீபா அக்கா எனக்கும் இந்த இங்கே நான் ஷூட் பண்ணும்போது அவங்களும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது. தேங்க்யூ அக்கா. அப்புறம் என் கூட என் நாட்டுக்காரி அப்படின்னு சொல்ல ஆதிரா அக்கா. ஓகே, நாங்கள் 2 பேரும் வந்து பாலக்காடு தான். ஸோ அதுக்கு ஆதிராக்கா என் கூட ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. நாங்கள் போகிறதும் வரதும் எல்லாமே ஆதிராக்கா எங்கள் கூட தான் இருப்பாங்க. தேங்க்யூ அக்கா அதுக்கும். அப்புறம் இதில் 3 ஹீரோஸ், கிரண்ணா, விபின் அண்ணா அண்ட் ஷாதுல் அண்ணா, நீங்களும் இந்த ஷார்ட் டைமில் என்ன ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, சொல்லி கொடுக்குறதும் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அப்புறம் இதில் வந்து எவ்வளோ நன்றி சொன்னாலும் முடியாத அளவுக்கு இருக்கிற 3 பேர் தான். என் அப்பா, அம்மா அண்ட் அக்கா. அப்பா அம்மா இங்கே இருக்காங்க, அக்கா வரல, அக்கா கனடாவில் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் நன்றி எவ்வளோ சொன்னாலும் அதுக்கு அர்த்தமே இல்லை. இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி சப்போர்ட் எங்கே இருந்து கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் தேங்க்யூ அப்பா அம்மா அக்கா. அப்புறம் கடவுள்கிட்டையும் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், கடவுளும் இந்த அளவுக்கு இந்த ஒரு டீம் எனக்கு கொடுத்தது அவங்க தான். ஸோ கடவுள்கிட்டையும். அப்புறம் இந்த டீமில் நிறைய பேர் இன்றைக்கி இங்கே வரல. ஐயோ சார், பன்னீர் சார், ஏடி சார் பக்கத்தில் நின்றுங்க. ஸோ இந்த ஏடி சார் அவங்க தான் இந்த இதில் கஜேந்திரன் சாரோட ஒரு எப்படி லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி அவங்க நின்றுருக்காங்க. ரைட் ஹேண்ட் வந்து சந்துரு சார்னு சொல்லலாம், லெஃப்ட் ஹேண்ட் வந்து பன்னீர் சார் நின்று கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அதுக்கு. அப்புறம் நம்ம ஷினோஜ் அண்ணா, மேக்கப் ஷினோஜ் அண்ணா, மறந்துட்டீங்கன்னு நினைக்காதீங்க, மறக்கலை, ஸ்மூத்தாக போயிடலாம். நீங்கள் இங்கே பண்ணுறதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம். எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தா அண்ணா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களை இங்கே வந்தால் நான் உங்களை வந்து இன்ட்ரடியூஸ் ஆனது. ஆனால் எனக்கு ஒரு அண்ணா மாதிரி தான் நீங்கள். தேங்க்யூ அண்ணா. அப்புறம் இங்கே நிறைய பேர் வரல. இந்த டீம் இந்த டீம் கம்ப்ளீட் ஆகலை, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த ஒரு ஃபேமிலி மாதிரி அவங்க வந்ததுக்கு எல்லாம் பண்ணுறதுக்கும் அந்த ஒரு டெடிக்கேஷனுக்கும் அந்த சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி சொல்லுகிறேன். தேங்க்யூ ஸோ மச், எல்லாருக்கும் நன்றி. இந்த நேரம் அதாவது ஒரு புராணத்தில் ஒரு சின்ன கதை இருக்குது. அது என்னென்னா, நாரதரை தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்கும். நாரதர் வந்து எப்போவுமே நாராயணா நாராயணான்னுக்கிட்டே இருப்பார். அவர் 24 ஹவர்ஸ் அதையே சொல்லிகிட்டு இருப்பார். அப்போ ஒரு நாள் வந்து நீ நாராயணா நாராயணன் இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறேன் எனக்கு வந்து அப்போ அந்த நாராயணன் வந்து சாதாரணமாக ஒரு நாள் ஒரு விவசாயி என்ன பண்ணுறான், காலையில் எழுந்திரிச்சு நாராயணா என்னை காப்பாற்றுப்பான்னு சொல்லிட்டு போயிடுறான். தோட்டத்தில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு 10 மணிக்கு தூங்கும்போது தான் நாராயணா காப்பாற்றுப்பான்னு தூங்கிடுவான். இப்போ இந்த நாராயணன் பிரம்மஹத்மா என்ன பண்ணுறாரு, அந்த விவசாயிக்கு தரிசனம் கொடுத்துட்றாரு. அப்போ நாரதருக்கு கோவம் வந்துடுது. ஒரு சாதாரண ஒரு விவசாயி காலையில் சொல்லிட்டு போகிறான் உன் பேரை,
திருப்பி நைட்டு வந்து சொல்லிட்டு படுத்துக்கிறேன். அவனுக்கு போய் தரிசனம் கொடுத்து அவனுக்கு வேணும்ன்றலாம் அள்ளி கொடுத்துட்டு வந்திருக்கிய. 24 மணி நேரமும் உனக்கு பக்கத்திலே இருந்து நாராயணா நாராயணான்னு இருக்கிறேன், என்னைய கண்டுக்கிறவே இல்லைன்னு கோச்சிட்டார். அப்படியா, சரிப்பா, உனையும் கவனிக்கிறேன். நான் ஒரு சின்ன வேலை சொல்கிறேன், அந்த வேலையை செய்கிறியா? சரி சொல்லுங்கள். ஒரு தீபம், அந்த தீபாவளிக்கு ஏற்றும் இல்லையா, இந்த கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றும் இல்லையா கிளிஞ்சுட்டி விளக்கு, அந்த மாதிரி ஒரு விளக்கில் எண்ணெயை ஊற்றி அந்த தீபத்தை ஏற்றி இந்த தீபம் கையில் வச்சுட்டு எண்ணெய் கீழே சிந்தக்கூடாது. அந்த தீபத்தில் இருக்கிற எண்ணெய் கீழே சிந்தாமல் நீ இந்த கோயிலை ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வா அப்படின்ட்டார். இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே நீ உன் கையில் எண்ணெய் சிந்தாமல் வந்துட்டேன்னா உனக்கு என்ன செய்யணுமோ நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு. சரி அப்படின்னு. இது என்ன பெரிய இந்த வேலை, நான் பாருங்கள் எப்படி பண்ணுறேன். 24 மணி நேரம் டைம் கொடுத்துட்டார். 24 மணி நேரம் அவர் அந்த தீபத்தையும் அந்த எண்ணெயையும் கையில் சிந்தாமையும் இதைத்தான் கவனிச்சாரே தவிர நாராயணன் நாமத்தை ஒரு தடவை கூட சொல்லலை. வந்தார், பார்த்தீங்களா கையில் ஒரு சொட்டு எண்ணெய் கூட சிந்தலை, தீபம் அணையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? ரைட், ஓகே. இவ்வளோ நாளும் 24 மணி நேரமாக என்னோட நாமத்தை சொல்லிகிட்டு இருந்தியே, இந்த 24 மணி நேரம் சொன்னியா, நீ என்ன நினச்சியா அப்படின்னாரு. ஆமாம் நாராயணா, நான் மறந்துட்டேன் நாராயணா, இதை பார்க்குறத விட்டு முக்கியமாக நினச்சி உங்களை மறந்துட்டேன் அப்படின்னா. அப்படி சொல்லுங்கள். எவ்வளவோ வேலைகள், கஷ்டம் நஷ்டம், உழைப்பு, உடல் வலி, தலைவலி, காய்ச்சல், இருமல், குடும்ப பிரச்சனை, அவ்வளவு பிரச்சனைகளையும் சுமந்து காலையில் எந்திரிச்சோடனே நாராயணான்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த பிரச்சனைகளை பூரா சந்தித்து திரும்பி வந்து படுக்கும்போது என்னை நினச்சிட்டு படுக்கிறானே அவன் பெரியவனா? நீ ஒரு கை விளக்க வச்சுக்கிட்டு மறந்துட்டு போன நீ பெரியவனா? சொல்லு இப்போ. நான் என்னுடைய தப்பை உணர்ந்து விட்டேன் நாராயணா, என்னை மன்னித்து விடுங்கள்ட்டு போனார். இதை எதுக்காக சொல்ல வரேன்னா, எனக்கு பக்கத்தில் இருக்கிற என்னோடய அசிஸ்டண்ட்டை நான் மறந்துட்டேன். கிடைச்சது எனக்கு பெரிய வரப்பிரசாதம். அவரை பொன்னாடை போர்த்தி வரை. இந்த படம் இவ்வளவு தூரம் வந்து ஆடியோ லான்ச் பண்ணுமா அப்படிங்கிற கேள்வி வச்சாலும் நான் தான். ஏன்னா நாங்களால் சென்னைக்குள்ளேயே பிரசாத் லேப் அது மாதிரி ஸ்டுடியோலேயே ரூம்குள்ளேயே பார்த்து ஆடியோ ரிலீஸ் பண்ண பழக்கப்பட்ட ஆட்கள் திடீர்னு இங்கே வந்து வச்சா என்ன யூஸ் அப்படின்னு தான் நான் கேட்டேன். நான் கேட்டது வந்து ஒரு கமர்ஷியல். நீங்கள் ஒரு செலவு ஒரு 50,000 ரூபா 1 லட்ச ரூபா செலவு செஞ்சிங்கன்னா அதனால் ஏதாவது உங்களுக்கு வருமானம் வருமா அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட அப்ஜெக்ஷன் சொன்னாலும் நான் இந்த ஊரில் ஏன் நீங்கள் வைக்கிறீங்க, நம்ம சென்னையில் வச்சா தானே நமக்கு யூஸுன்ட்டு. ஆனால் அவர் வந்து பிடிவாதமாக இருந்தார். பிடிவாதம்னா அப்படி ஒரு பிடிவாதம், இங்கே தான் நான் பண்ணி ஆவேன், அது உப்பு இல்லை, எப்போனாலும் நான் இங்கே தான் பண்ணி ஆவேன், அதில் எந்த மாற்றமே இல்லை சார் அப்படின்ட்டார். ஓகே, நான் வந்து சொல்லியாச்சு, அது முடிவெடுக்கிறது அவருடைய விருப்பம்னு விட்டுட்டேன். பட் இன்றைக்கி இங்கே இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இதையெல்லாம் பார்க்கும்போது அது வந்து எல்லா படத்துக்கும் எப்போனாலும் நடக்கும், ஆனால் இந்த படத்துக்கு இங்கே பண்ணுது தான் கரெக்ட் அப்படின்ட்டு நான் வந்து எல்லாத்திட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த ஊரில் பண்ணுது தான் ரொம்ப சிறப்பான விஷயம் இந்த படத்தை பொறுத்தவரையிலும். இது மாதிரி எல்லா விஷயத்துலையுமே அவர் வந்து சொல்கிறத கேட்டுக்குவார், ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் செய்வார், அதுதான் வந்து கரெக்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் இவர். நிறைய பேர் சொன்னாங்க இன்னொரு பாரதி ராஜான்ட்டு, கண்டிப்பாக அது உண்மை தான். ஏன்னா நிறைய படங்கள் வந்திருக்கு, எத்தனையோ படங்கள் பார்க்குறோம். நீங்கள் வந்து வேலைக்கு போகிற மாதிரி நாங்கள் படங்கள் பார்க்குறதா எங்களுடைய வேலையே. வாரத்தில் வந்து 5 படம் பார்த்துருவோம், அதுதான் எங்கள் வேலையே. ரிலீஸ் ஆகாத அந்த படத்தை பார்த்துருவோம். அப்படியெல்லாம் நாங்கள் அங்கே படம் பார்த்து இருந்துட்டு திடீர்னு இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டு, ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட்டு, அந்த பாரதி ராஜா சாரினுடைய சாயல் அப்படியே இன்னொரு பாரதி ராஜா அப்படிங்கிற லெவலுக்கு அவர் பண்ணியிருக்காரு. உண்மையாலுமே ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். இந்த படத்தில் வந்து நான் ஏதாச்சியத்தான் உள்ளே வந்தேன், பட் உள்ளே வந்த பின்னாடி என்னால் வெளியில் போக முடியல விட்டுட்டு. ஏன்னா இது அவ்வளோ ஒரு நல்ல சப்ஜெக்ட்டு, நல்ல கதையம்சம் உள்ள ஒரு கதை. இதில் நடிச்சிருக்கீங்களும் கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் இருந்தாலும் சூப்பராக இருக்குது படம். நீங்கள் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது சீக்கிரம், எல்லோரும் வந்து தேட்டரில் போய் படம் பாருங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதையெல்லாம் தாண்டி இந்த இப்போ 7 மணிக்கு வந்து யூடியூப்பில் வந்து இது ரிலீஸ் ஆயிடுச்சு ஆடியோ. 5 ஸ்டார் ஆடியோ வந்து இந்த பாடல்களை வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து 7 மணிக்கு அது ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இது யூடியூப்பில் இருக்கும், நீங்கள் யூடியூப்பில் போய் எல்லா பாடலையுமே விசுவலோடு பார்க்கலாம். இந்த படம் வெற்றி அடைய உங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு தேவை. நன்றி.